எஸ், இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று இண்டிஏஎஸ் 115 ரெவன்யூ கான்ட்ராக்ட் வித் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். நியூ வே லிமிடெட் வந்து decides to enter into new market that is currently experiencing economic difficulty and expects that in future economy will improve. New way enters into arrangements with the consumer in the new region for networking products for promised consideration of 12,50,000 at contract inception. New way expects that it may not be able to collect the fuel amount from the customer. Determine how new way will recognize this transaction. என்ன சொல்றாங்கன்னா, under India's 115, a company must check whether collectibility of consideration is probable. New way must assess whether the customer has the ability to and intention to pay. If full consideration is not probable, the company should recognize revenue only for the amount it expects to collect, which may be less than the contract price. அப்போ என்ன சொல்ல வரோன்னா, இண்டியஸ் 115 படி வந்து கன்சிடரேஷன் கரெக்ட் ஆகுன்ற ப்ராபபிலிட்டி இருக்கு வேணும். அதெல்லாம் நிறுவனம் பார்க்க வேணும். கஸ்டமர் பணம் செலுத்த திறன், கஸ்டமர் பணம் செலுத்தும் நோக்கம், இது ரெண்டுத்தையும் தான் நிறுவனம் பார்க்க வேணும். இப்போ முழுசா 4,50,000 கிடைக்காது என்று இருந்தாலும் கூட கிடைக்கும் என்று எதிர்பார்க்கும் அமௌண்ட்டை வந்து ரெவன்யூவாக ரெக்கக்னைஸ் செய்யலாம். அதான் இதில் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்துங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் 2. Gymnasium enters into contract with a new member to provide access to its gym for 12-month period, rupees 4,500 per month. அதாவது நீங்கள் ஜிம்மை வந்து 4,500 வாடகை கொடுத்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜிம்மில் நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மாதம் வந்து 4,500. The member can cancel his or her membership without penalty after 3 months. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, உங்களுடைய மெம்பர்ஷிப்பை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் 3 மாதம் கழிச்சுட்டு என்ன செய்யலாம், நீங்கள் மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறோன்னா, அந்த கான்ட்ராக்ட் டேர்ம் இஸ் பீரியட் டியூரிங் which right and obligations are enforceable. Since the member can cancel the contract after 3 months without penalty, the enforceable contract period is only 3 months. Therefore, contract term is 3 years. 12 month கிடையாது. ஏன்னா 12 மந்த்துக்கு ஒரு அமௌண்ட் கட்டுறாங்களா, அப்போ 3 மாதத்துக்கு 3 மாதம் பணம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணுங்க ஆஸ் யூ விஷ். அப்போ நம்ம 12 மாதமும் வரணும்னு ஒரு கட்டாயம் ஒன்றும் கிடையாது. இப்போ கான்ட்ராக்ட் டேர்ம் என்பது என்ஃபோர்ஸபிள் ரைட் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கின்றாங்க. இங்கு கஸ்டமர் 3 மாதம் ஆன பிறகு பெனால்ட்டி இல்லாமல் கேன்சல் செய்யலாம்னு சொல்கிறாங்க. அதனால என்ஃபோர்ஸபிள் பீரியட் வந்து 3 மந்த் தான். அதனால கான்ட்ராக்ட் மந்த்தும் 3 மந்த்தாக தான் இருக்கணும். இல்லஸ்ட்ரேஷன் 3. நெக்ஸ்ட் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து பி என்டர்ஸ் இன்டு மேனுஃபேக்சரிங் கான்ட்ராக்ட் டு ப்ரொடியூஸ் 100 ஸ்பெஷலைஸ்டு சிசிடிவி கேமராஸ் ஃபார் கஸ்டமர் கியூ ஃபார் அ ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஆஃப் ₹100 per sensor. Customer Q can cancel the contract without penalty after receiving 10 CCTV cameras. Specify the contract units. அப்போ பாருங்க, since the consumer can cancel the contract after receiving 10 cameras without penalty, the entity cannot enforce the remaining 90 cameras because therefore the contract is treated as a contract for 10 cameras only and the remaining 90 cameras are optional. பதில் என்ன சொல்றாங்க நம்ம புரியுற மாதிரி, கஸ்டமர் வந்து 10 கேமரா வாங்கிய பிறகு பெனால்ட்டி இல்லாமல் கான்ட்ராக்டை கேன்சல் செய்யலாமான்னு கேட்குறாங்க. எஸ். அதனால் ரிமைனிங் 90 கேமராஸ் வந்து நீ எங்கிட்ட தான் வாங்கணும், என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. எனவே கான்ட்ராக்ட் வந்து எத்தனை தான், 10 கேமரா தான் நம்ம சொல்ல முடியும். இல்லஸ்ட்ரேஷன் 4. மேனுஃபேக்சர் ஆஃப் ஏர்பிளான்ஸ் ஃபார் ஏர்ஃபோர்ஸ் நெகோசியேட்ஸ் a contract to design and manufacture new flighters plans for Kashmir Airbase. The same meeting, the manufacturer entered into a separate contract to supply parts of existing planes of other base. Would this contract be combined? கண்டிப்பாக கிடையாது. என்னன்னா, although the contract were negotiated at the same meeting ஆக இருந்தாலுமே they have different commercial objectives and not dependent on each others. Therefore, contract should not be combined and must be accounted separately. கண்டிப்பாக இது தனித்தனியாக தான் நீங்கள் போடணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 5. Software company enters into contract to license its customer relationship management software to customer B. சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து எஸ் வந்து என்டர் ஆகிக்குது. அது கூட கான்ட்ராக்ட் லைசன்ஸ் its customer relationship management software to customer B.
3 days later, in a separate contract, S agrees to provide consulting services to significantly customize the license software to function in B's IT environment. B is unable to use the software until the customization services are complete. Would these contract be combined? அதாவது ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா எஸ் the contract should be combined because contracts are entered at nearly same time same customer software cannot be used without a customization. The contract should be combined எப்படின்னா the contracts are entered at near the same time same customer software cannot be without utilizing customization பண்ணாம யூட்டிலைஸ் பண்ண முடியாதுன்னு போது therefore they represent a single purpose application. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் கஸ்டமர் நியர்லி சேம் டைம் கஸ்டமைசேஷன் சாஃப்ட்வேர் செய்ய முடியாது, அதனால இது கம்பைன்டு சொல்லலாம். Manufacturer M enters into contract to manufacture and sell a cyber security system to government related entity P. 1 week later, in a separate contract, M enters into contract to sell the same system to government related entity Q. Both entities are controlled by the same government. During the negotiation, M agrees to sell the system at a deep discount if both P and Q purchase the security system. So these contract be combined or separately accounted. ஏன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணது வந்து கவர்மெண்ட் ஆகிறதுனால இது கம்பைண்டா சொல்லிட முடியுமான்னு கேட்குறாங்க. எஸ், தி கான்ட்ராக்ட் should be combined because P and Q are related parties. Contracts were negotiated together. Discount is given only if both purchases. Therefore, they form a single commercial packages. But it is not a distinct. If it is distinct means அது தனி டிஸ்கவுண்ட் இது தனி டிஸ்கவுண்டாக இருந்தால் கண்டிப்பாக அது சொல்லலாம். பட் அப்படி இல்லை, ரெண்டு பேரும் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கும்போது அது சிங்கிள் கமர்ஷியல் பேக்கேஜ் வந்ததுனால இது வந்து கம்பைன்டு செய்யும் தான் சொல்கிறாங்க. ஒரு கொஸ்டின் 7, என்டிட்டி promises to sell 120 products to customer for 120,000 rupees per product. The product are transferred to the customers over 6-month period. The entity transfers control of each product at a point of time. After the entity has transferred control of 60 products to customers, the contract is modified to require delivery of an additional 30 products, total of 150 identical products, to the customer at a price of 950, reduced to 50 per product, which is the standalone selling prices for such additional products. At the time of placing this additional order, the additional 30 products were not included in the initial contract. It is assumed that additional products are contracted at a price that reflects the standalone selling prices determine the accounting for the modified contract. அப்போ நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் மாடிஃபிகேஷன் adds 30 additional products at rupees 350, 950 per each. So the additional price வந்து 28,500 தான் வரும். Since price equals standalone selling price, additional goods are distinct. Modification should be treated as a separate. ஏன்னா இது எல்லாமே புதுசு தான், அந்த ப்ரைஸும் புதுசு, அந்த ப்ராடக்ட்டும் புதுசு அப்படின்னும் பொழுது இது ஓல்டுலேருந்து டச் ஆகாமல் இருக்குது. அப்போ அடிஷ்னல் ப்ராடக்ட் 30, இந்த ஸ்டாண்டர்ட் செல்லிங் ப்ரைஸ் அல்லது ப்ராடக்ட் வந்து டிஸ்டிங்காக இருக்கக்கூடியனால இது வந்து கான்ட்ராக்ட் வந்து மாடிஃபிகேஷன் செப்பரேட்டாக தான் நம்ம ட்ரீட்மெண்ட் செய்யணும் அப்படின்னு இந்த இடத்துல கிளியராக அவன் சொல்லிடுறான். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 7 இல்லஸ்ட்ரேஷன் நம்ம என்ன செஞ்சு இப்போ பார்த்தாச்சு. எஸ், இப்போ 1 to 7 இல்லஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்தாச்சு. தேங்க்யூ.